உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. வாய்பியா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு பாட்டை போட்டது நம்ம ஏஆர் ரகுமான் சார் தாங்க. ராயன் அப்படின்ற படத்துல ஒரு போட்ட இந்த ஒரு பாட்டானது வேற லெவல்ல இருக்கும். இந்தியன் 2ல நம்ம ஏஆர் ரகுமான் பாட்டு போடலன்னு நிறைய பேர் அவரை வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்தியன் 2 படத்துல வர மொத்த பாட்டும் இந்த ஒரு சிங்கிள் பிஜிஎம்ன்றது தோக்கடிச்சிடும். ஏன் நம்ம இந்தியன் 2 படத்துல ஏஆர் ரகுமான் மியூசிக் போடல அப்படின்றது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பாபு சங்கர் சார் சொல்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டா போலான்னு பாக்குறாராம். ஏஆர் ரகுமான் வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டைலாம். ஆமா, அந்த இந்தியன் படம் மட்டும் அப்படியே ட்ரெண்டான ஒரு படம் பாருங்க. அந்த ஒரு படமே ரொம்ப மோசமா இருக்கும். அனி போட்ட பாட்டு இந்தியன் 2ல எந்தவித இம்பாக்டையும் கிரியேட் பண்ணலன்னு தான் சொல்லணும். இந்தியன் 1ல அவர் வேற லெவல்ல பாட்டு போட்டிருப்பாரு நம்ம ஏஆர் ரகுமான். அந்த ஒரு ஹம்மிங் சாங்கை நீங்களே கேளுங்க. பாட்டு போதுமாடா அந்த படத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு? இந்தியன் 2ல பாட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது, கதரை விடுறோன்னு. படமே கதரை விடுற மாதிரி தாங்க இருக்குது. இதில் என்னங்க பாட்டு இருக்குது? ஏஆர் மாதிரி மியூசிக் போகிறோன்னு நம்ம அனிருத் ஒரு பாட்டு போட்டாப்புல அது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, கேட்கவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது இந்தியன் 3ல தான் வருதான். அப்போ இந்தியன் 3ல எவ்வளோ மோசமான பாட்டு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு டம்மி படத்தை எடுத்துகிட்டு ஏஆரை ட்ரோல் பண்ணுற சங்கர் சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.